இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச் பேட்டிங்கில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போயிடும். ஹார்திக் பாண்டியா அதெல்லாம் இன்ன வரைக்கும் சொதப்பிட்டு தான் இருக்கார். ஆக்சுவலி இந்தியா வந்து இன்ன வரைக்கும் அக்ரெசிவான பிளேயிங் எதுவும் இல்லை. இங்கிலாந்து கிட்ட என்னன்னா எல்லா மேட்சும் அவங்க ஃபயராக அக்ரெசிவ் காட்டியிருக்காங்க. மும்பையில் கஷ்டம்தான் ஆக்சுவலி, அந்த மாதிரி பண்ண முடியாது. சூரியகுமார் யாதவும் ஃபார்மில் இல்லை. இந்தியா தான் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன். இந்தியாவோட க்ரௌட்ஸ் மட்டும்தான் யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியவே முடியாது. ஒரு 50-50 இருக்குனாலே க்ரௌடோட புஷ்னாலே இந்தியா ஜெயிச்சிடும். ஸ்ரீலங்காவில் கடினமான பிச்சில் விளையாண்டது நேற்று உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. இங்கிலாந்துக்கு அப்படி ஆகக்கூடுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஆக்சுவலி மேக்ஸிமம். ஏன்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இருக்கிறது இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் ஹோம் கிரவுண்டு. நம்ம பேட்டிங்காக ஸ்ட்ராங்காக இருக்கும், பவுலிங்கில் வீக்காக தான் இருக்கும். அந்தளவுக்கு பவுலர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை ஆக்சுவலி. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று மேட்ச் நம்ம பார்த்துருப்போம் ஈடன் கார்டனில், நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த மேட்ச் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுதான்டா செமிஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்றைக்கி வந்து இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச் நடக்க போகுது வான்கடை மைதானத்தில். இந்த ரெண்டு மேட்சை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நேற்று நடந்தது எப்படிங்கிறத நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு சுருக்கமாக அடுத்ததாக இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச்சுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காக நம்ம இன்றைக்கி ஹரிப்ரோ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஹரிப்ரோ, நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, நியூசிலாந்து விசஸ் செமிஃபைனல். எப்படி பார்க்குறீங்க அந்த ஃபஸ்ட்டு செமிஃபைனலை? நியூசிலாந்து யாருமே எதிர்பார்க்காம ஒரு அண்டர் டாகாக இருந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது தானா சவுத் ஆஃப்ரிக்கா வழக்கம் போல் வந்து செமிஃபைனலில் சோக் பண்ணுவாங்க அப்படின்னு? சவுத் ஆஃப்ரிக்கா என்றைக்குமே வந்து செமிஃபைனல் ஃபைனல்னாலே அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கிற டீம் தான் ஆக்சுவலி. அது ஆஸ் யூஷுவல் எப்பயும் காட்டுற மாதிரி காட்டிட்டாங்க. இன்னொன்று ஒன் சைட் கேமாகவே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லும் பார்த்தீங்கன்னா பெரிய 200 மேலே அடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால வின் பண்ண முடியும்னு தெரிஞ்சும் ஃப்ளாட் பிட்டாக இருக்குன்னு தெரிஞ்சு இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை பார்த்துருந்தா இது புரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ஈடன் கார்டனில் தான் நடந்து, இது ஈடன் கார்டனில் தான் நடக்க போகுது. அந்த மேட்ச் அப்படியே டிட்டோ ஃபாலோ பண்ணியிருந்தாலே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 190+ ஆகுது குறைஞ்சபட்சம் நம்ம அடிச்சிருக்கணும் அப்படின்னு. 190 பத்தாதுன்னு சொல்கிறேன். நியூசிலாந்து வந்து அவ்வளோ ஹிட்டர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட பிராண்டன் மெக்லம் ஆடின மாதிரி கேம் தான் நேற்று அவங்க ஆடினாங்க. அதே மாதிரி தான் பிராண்டன் மெக்லம் பார்த்த மாதிரியே அப்படிதான் அதிரடி தான் ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கிற டீம் கிட்ட இந்த ஸ்கோர் இஸ் நாட் எனஃப். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்குன்னா இன்னொன்று நிறைய ரன்ஸ் குவிச்சிருக்கணும். விக்கெட்ஸ் லாஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே விக்கெட் லாஸ் பண்ணது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக. எய்டன் மார்க்ரமோட ஒரு சிட்டர் கேட்ச் வந்து ரச்சின் ரவீந்திரா கிடைச்சிது, அதை விட்டாங்க. ஆனால் எய்டன் மார்க்ரம் அதை பயன்படுத்திக்கவே இல்லை. 20 பால் ஆடி 18 ரன் அடிக்கிறாரு. அதன் பிறகு வந்து டேவிட் மில்லர், இதான் அவரோட கடைசி வேர்ல்டு கப்பு, பயங்கரமாக விளையாட போறாருன்னு நினச்சோம். அவரும் ஒரு கேட்சை கொடுத்தாரு. கிளென் பிலிப்ஸ் அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கேட்சை விட்டாரு. அதை பயன்படுத்துவாருன்னு நினச்சா அடுத்த ஓவரில் இவர் அவுட் ஆனார். இதுவே வந்து நியூசிலாண்டுக்கு வந்து ஒரு சாதகமாக தானே போணுச்சு. ஏன்னா 2 மெயின் ஹிட்டர்ஸ் வந்து அவங்க டீமில் வந்து சொற்ப ரன்னில் வெளியேறாங்க அப்படின்னா அது நியூசிலாண்டுக்கு ஒரு சாதகமாக தான் பார்க்கப்பட்டிருக்கோம். அதுதான் மெயின் பாயிண்டே. பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்கெட்ஸ் எந்த அளவுக்கு லாஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நியூசிலாண்டுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ன்ற போது விக்கெட் நீங்கள் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அப்படியே மேட்ச் மாற ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆகிடும். ப்ளஸ் இன்னொன்று ரச்சின் ரவீந்திரன்லாம் பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல அந்த டீமோட பெஸ்ட் பவுலர்னு இந்த டைம் யாருன்னு பார்த்தோம்னா உண்மையில ரச்சின் ரவீந்திராவா தான் இருந்திருக்காரு. சாட்னரை விட பிலிப்ஸை விட அவர் அதிக விக்கெட் எடுத்திருக்கிறாரு இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நேற்று மேட்ச்லயும் அவர் தான் அதிக விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ரச்சின் ரவீந்திரன் ஒரு பவுலர் ஆல்ரவுண்டரா மாறிட்டு வர்றாரு ஆக்சுவலி. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு அவங்க டீம். இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச், இந்த ரெண்டு டீமும் கடைசியாக செமிஃபைனலில் எப்போ மோதினாங்கன்னா 2022 வேர்ல்ட் கப்பில் மோதினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அலெக்ஸ் சேல்ஸும் ஜோஸ் பட்லரும் நம்மளை ஒரு விக்கெட் கூட போகாமல் ஒரு 162 ரன்னை சேஸ் பண்ணுவாங்க 2022. 2024 அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுத்துட்டோம்னே நம்ம பார்க்கலாம். ஒரு 173 ரன் எடுத்து டிஃபெண்ட் பண்ணி நம்ம ஃபைனலுக்கு போயிருப்போம் 2024 செமிஃபைனலில். இன்னைக்கு மேட்ச் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வான்கடை மைதானத்தில் நடக்க போகுது. நீங்கள் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஆக்சுவலி மேக்ஸிமம். ஏன்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இருக்கிறது இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் ஹோம் கிரவுண்டு. ரெண்டாவது மும்பை வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ரேஷியோவில் நிறைய நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மும்பை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும் தான் விளையாடி இருக்காங்க. இப்போ தான் இந்தியா கிரவுண்டில் விளையாட போகிறாங்க ஆக்சுவலி. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். ஆனால் மும்பையில் நிறைய விளையாடி இருக்காங்க, லைக் பட்லரோ இவங்களாம் விளையாடி இருக்காங்களே தவிர்த்து. பட் அவங்க மேபி அவங்க ஃபார்முக்கு வரலாம். பட்லரும் ஃபார்மில் இல்லை. ஸோ அவர் மேபி அந்த கிரவுண்டில் ஃபார்முக்கு வரலாம். இங்கிலாந்து வந்து இந்தியாவில் விளையாடல அப்படின்னு நான் அதை ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். என்னன்னா ஸ்ரீலங்கா வந்து ஒரு டஃப் பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே அவங்க அந்த கண்டிஷன்லேயே வந்து ஒரு 160-170 ரன்னை கன்சிஸ்டண்டாக அடிக்கிறாங்கன்னா
இந்தியாவில் அவங்க 190 200 போகிறது ஈஸியாக தானே இருக்கும் உங்களுக்கு. ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு கடினமான மைதானத்தில் ஒரு கடினமான பிச்சில் அவங்க ஒரு 170 அடிக்கிறாங்க. நியூசிலாண்டுக்கு அது அட்வான்டேஜாக இருந்தது நேற்று இந்தியாவில் விளையாடும் போது. சவுத் ஆஃப்ரிக்கா எதில் அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக போணுச்சுன்னா, அவங்க இந்தியாவில் அது குறிப்பாக நரேந்திர மோடி மைதானத்தில் மட்டும்தான் விளையாண்டாங்க. வேறு எந்த கிரவுண்ட்லையுமே டெல்லியில் விளையாண்டுருக்காங்க. அதை தவிர்த்து வேறு எந்த கிரவுண்ட்லையுமே விளையாடாதது நேற்று டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அதே வேளையில் நியூசிலாந்து வந்து ஸ்ரீலங்காவில் கடினமான பிச்சில் விளையாண்டது நேற்று அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்தது. இங்கிலாந்துக்கு அப்படி ஆகக்கூடும்ல. ஆனால் அவங்க யாருமே ஃபார்முக்கு வரல. ஸோ என்னன்னா இங்கிலாந்துல யாரும் ஃபார்ம்ல இல்லை, பட்லரோ ஃபார்ம்ல இல்லை, ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல எல்லாம் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஸ்ட்ரகிள் இருந்த மாதிரி அவங்களும் ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க. இன்ன வரைக்கும் பார்ட்னர்ஷிப்ல பெருசாக அவங்க பில்டப் ஆகலை. ஸோ அந்த மைனஸ் அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கும் இருக்கு. ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கும்போது நிறைய வந்து அவங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. மோஸ்ட்லி இந்தியா டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த கிரவுண்டில் 200+ அடித்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும். கொஞ்சம் சொதப்பினாலும் பேட்டிங்கில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போயிடும். ஸோ அதனால இவங்களை ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இன்னொன்று நான் அவங்கள இங்கிலாந்து அனலைஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆடும்போது அவங்களோட ஸ்கோர் மேக்ஸிமம் 140 150 தான். பட் அதே மாதிரி அவங்க ஸ்ரீலங்காவையும் சுற்றி இருப்பாங்க. 96 என்னவோ சுற்றிட்டாங்க. ஆக்சுவலி 2 குறைச்சி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பெருசாக ஸ்கோர் அடித்த மாதிரி இல்லை. ஸோ அந்த டார்கெட் தான் இப்போ அவங்க பிளான் பண்ணுவாங்க. இந்தியாவும் எனக்கு தெரிஞ்சு டாஸ் வின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பேட் ஆயிடும். இன்னொன்று ஃபிளாட் பிச்சாக தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மும்பை ஃபிளாட் பிச்சாக இருந்துச்சுன்னா 200+ அடிச்சா மட்டும்தான் இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வின் பண்ண முடியும். சப்போஸ் இந்தியா ஆடிச்சுன்னா இந்தியா 200+ அடிச்சா ஆகணும். அப்போதான் வந்து இந்தியாவுக்கு ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்தியாவோட பவுலிங் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். வருண் சக்கரவர்த்தியும் பும்ராவும் நம்பியை மட்டுமே இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம். அக்ஷர் பட்டேல் பெருசாக பர்ஃபார்ம் ஆகலை, இன்ன வரைக்கும் பவுலிங் போடலை. மற்றவங்களதும் பெருசாக ஹார்திக் பாண்டியா அதெல்லாம் இன்ன வரைக்கும் சொதப்பிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலி இந்தியன் டீமா மும்பை இந்தியன்ஸ் டீமாங்கிற அளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா 5 பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாண்டவங்க தான். இசான் கிஷன்ல ஆரம்பிச்சு சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா எல்லாருமே மும்பை பிச்சில் அதிகமாக மேட்ச் விளையாண்டவங்க தான் கடந்த ஒரு 6-7 வருஷமாக பார்க்கும்போது. ஆனால் பட்லரும் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாண்டுருக்கிறாரு. பட்லர் வந்து வான்கடை பிச்சில் மட்டும் 500 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்கிறாரு. T20 ஃபார்மேட்டில் ஒரு செஞ்சுரி வச்சிருக்கிறாரு. ஏன் அவர் இது ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கான வாய்ப்பாக பார்க்க மாட்டாரா? எல்லாத்துக்கும் ஒரு மேட்ச் கிளிக் ஆகணும். அதையும் இந்த மேட்சாக இருக்கக்கூடாது பட்லருக்கு. அதுதான் சொல்கிறேன். அன்னைக்கு டேவோட பாசிட்டிவ் எப்படி இருக்குன்னு, ஒரு பிளேயரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் இருக்குது. அன்னைக்கு அவனுடைய டேவா இருந்துருச்சுன்னா அவ்வளோதான். அது யாருக்கு வேணா எப்படி வேணா மாறும். இப்போ சூரியகுமார் யாதவும் ஃபார்ம்ல இல்லை, ஆனால் அவரோட ஹோம் கிரவுண்ட் அவருடைய மும்பை இந்தியன்ஸ்ல நிறைய விளையாடி இருக்காரு. ஸோ அவரும் பேக் ஃபார்ம் வரலாம். வந்தாருன்னா அதோட ஸ்கோரே வேற. ஆக்சுவலி ஏன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைலே வேற, யாராலையும் ரீட் பண்ண முடியாது. ஸோ அவருடைய இது நம்ம எல்லாருமே வந்து இந்தியா தான் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், அதன் பிறகு பார்த்தா இசான் கிஷன், அதன் பிறகு வந்து யாருன்னு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் அல்லது திலக் வர்மா. எல்லாருமே பவர் ஹவுஸ் அப்படிங்கிறோம். ஆனால் இங்கிலாண்டா அதுக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்ச டீம் கிடையாது. இல்லை, இப்போ இருக்கக்கூடிய நிகழ்கால T20ல மிகப்பெரிய பீக் பிளேயர் யாருன்னு பார்த்தா பிலிப் சால்ட் தான். இப்போ ஒரு 30 வயசுல வந்து அவர் 4 செஞ்சுரி வந்து T20ல இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல மட்டுமே வச்சிருக்கிறாரு. ஐபிஎல்லையும் அவர் 2024 நல்லா விளையாண்டார் KKRக்கு. 25ல் RCBக்கும் கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு. அவரு இவங்களெல்லாம் நல்லாவே கம்ஃபர்டபுளா ஆடி இருக்கிறாரு. யாரு? ஹர்திக் பாண்டியாவை கம்ஃபர்டபுளா ஆடி இருக்கிறாரு. வருண் சக்கரவர்த்தி நம்ம சொல்றோம் கேம் சேஞ்சர்னு, அவர் நல்லாவே கம்ஃபர்டபுளா ஆடி இருக்கிறாரு. ஐபிஎல்ல துவம்சம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்க தானே செய்யும். மும்பை மாதிரி ஒரு ஃபிளாட் பிச்ல. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து இன்ன வரைக்கும் அக்ரெசிவான பிளேயிங் எதுவும் இல்லை. விராட் கோலி இருக்கும்போதெல்லாம் ஒரு அக்ரெசிவ் இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும். ஆக்சுவலி அந்த ஃபயர் நம்ம இது வரைக்கும் இதே வான்கடை பிச்சுன்னு தான் நினைக்கிறேன். USA ஓடையே நம்ம தட்டு தடுமாறி தான் அந்த ஸ்கோரே அடிப்போம். ஒரு 170+ங்கிறது தட்டு தடுமாறி தான் அடிப்போம். ஆனா இங்கிலாந்து கிட்ட என்னன்னா எல்லா மேட்சும் அவங்க ஃபயரா அக்ரெசிவ் காட்டியிருக்காங்க. அந்த அக்ரெசிவ் மிஸ்ஸிங் தான் நம்ம இந்தியா கிட்ட. ஆக்சுவலி ஓப்பன்லி ஸ்பீக்கிங் இந்தியா கிட்ட அந்த அக்ரெசிவ் மிஸ் ஆகுது. ஆனால் பட் ஏதோ ஒன்று ஃபைட் பண்ணி அப்படி இப்படின்னு தான் ஜெயிச்சுட்டு வரும். அது அக்ரெசிவ் திருப்பி வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபைனலும் ஜெயிக்க முடியும். ஏன்னா நியூசிலாந்து மாதிரி டீம் கிட்ட அக்ரெசிவ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நியூசிலாந்து வந்து ஒரு ICC டிராஃபி அடிச்சிருக்குன்னா நம்மளை தோக்கடிச்சு தான் 2021 ICC அந்த டெஸ்ட் வேர்ல்ட் சாம்பியனை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதையுமே இந்த டைம்ல நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். யார் பிளேயிங் 11 நீங்க பாக்குறீங்க? இந்தியாவுக்கும் சரி இங்கிலாந்துக்கும் சரி. ஃபர்ஸ்ட் இந்தியா எப்பவுமே அன்லெவன் சேஞ்ச். லாஸ்ட் மேட்ச் விளையாண்டதை அப்படியே தான் கேரி பண்ணணும். அப்படி கேரி பண்ணாமல் மாத்துறாங்கனாலே ஏதோ ஒரு சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது மட்டும் அவங்க அன்சேஞ்ச் 11ஸில் போவாங்க தான் என்னோட கெஸ். அன்சேஞ்ச் 11ஆக இருக்கும். இங்கிலாண்டில் மேபி சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் எனக்கும். அவங்களும் நல்ல பர்ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ எதையும் அவங்க மிஸ் பண்ணலை.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் விளையாடுறோன்றதுக்காக மேபி ஸ்பின்னர்ஸ் அந்த ஸ்லோயர் பிச்சாக மாறிச்சுன்னா ஸ்பின்னரை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி யோசிப்பாங்க ஆக்சுவலி. அவங்களும் பேட் கமின்ஸ் 2023 ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன மாதிரி ஹாரி ப்ரூக்கும் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவை நாங்கள் சைலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மும்பையில் கஷ்டம்தான் ஆக்சுவலி, அந்த மாதிரி பண்ண முடியாது. மோஸ்ட்லி அந்த பேட்டிங்கில் ஏதோ சொதப்பாமல் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க பேட்டிங் எடுக்கும், டாஸ் வின் பண்ணால் மோஸ்ட்லி அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ எல்லா டீமுமே இந்தியாவுக்கு எதிராக. ஏன்னா இந்தியாவோட க்ரௌட்ஸ் மட்டும்தான் யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியவே முடியாது. நீங்கள் ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 50-50 இருக்குன்னாலே க்ரௌடோட புஷ்னாலே இந்தியா ஜெயிச்சிரும். அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் இந்தியாவுக்கு. மற்ற கண்ட்ரிஸை விட இந்தியாவில் நீங்கள் 50-50 பர்சன்டேஜ்லேயே வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குனாலே க்ரௌடோட புஷ், ஏதோ ஒரு சாங்கை ப்ளே பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு புஷ் கொடுத்து அந்த மேட்சே மாற்றிடுவாங்க. அது வந்து இந்தியா ப்ளஸ். அதனால தான் இந்தியாவுக்கு வரும்போது எல்லாருமே க்ரௌடை சைலண்ட் பண்ணுவோன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எங்கே சைலண்ட் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்டிங்கில் போயிடுச்சுன்னா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம மோஸ்ட்லி தவிர்க்கிறது நல்லது. பட் சப்போஸ் இன்கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டோன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் கேர்ஃபுல்லாக ஆடிட்டாங்கனாலே மேட்சை நம்ம கையில் கொண்டு வந்துடலாம். யார் கீ ஃபேக்டர்னு பார்க்குறீங்க இந்த மேட்ச்சில்? பும்ராவா, ஜோஃப்ரா ஆர்ச்சரா, பிலிப் சால்ட்டா, இல்லை ஜோஸ் பட்லரா, இல்லை சூரியகுமார் யாதவா? யார் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் பேக் டு ஃபார்ம் வரலாம். இன்னொன்று இஷான் கிஷான் மேலே ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் டவுனில் போயிட்டு இருக்காரு. இப்போ அவர் மேபி பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவார். அவரையும் நான் சொல்கிறேன், 2025 அவர் வந்து சன்ரைசர்ஸ்க்கு விளாண்டாரு. ஒரு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே செஞ்சுரி அடிச்சார். எல்லாம் நினைச்சாங்க நம்பர் 3க்கு செட் ஆயிட்டாருன்னு. அதுக்கப்புறம் அவர் எந்த மேட்சுமே நம்பர் 3ல ஒழுங்காவே விளாட்ல. இப்போ அவர் கோட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு 70க்கு மேல ரன் அடிச்சாரு. இப்போ அவர் திரும்ப அடிப்பாராங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? போன மேட்ச் நல்லா தான் ஆடினார் ஆக்சுவலி. ஒரு 20-30ன்றது ரீசனபிள் நம்பர்ஸ் தான் ஆக்சுவலி. அதை கன்வெர்ட் பண்ணணும். பட் மேபி கன்வெர்ட் பண்ண மிஸ். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும், அவங்களோட ஃபார்மை கேரி ஆன் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் யார் போவாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து தான் மேட்ச். பட் இன்னையோட டேவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறலாம். டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் தான் ஆக்சுவலி. இந்தியா டாஸ் ஜெயிச்சாலே பவுலிங் போகிறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும், பவுலிங்கில் வீக்காக தான் இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட் பவுலர்னு பார்த்தீங்கன்னா பும்ரா மட்டும்தான் ரன் குறைச்சி நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர்த்து மற்றபடி அந்த அளவுக்கு பவுலர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை ஆக்சுவலி. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பவுலிங் எடுத்து என்ன தான் அவங்க ரன் கொடுத்தாலும் அதை ஃபைட் பேக் பண்ணுற அளவுக்கு பேட்ஸ்மேன்ஸ் இங்கே இருக்காங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி மும்பையில் 5 பிளேயர்ஸ் இருக்கிறதுனால அதை ஈஸியாக அவங்க ஜெயிக்க முடியும்ன்றது என்னுடைய பாயிண்ட். அங்கேயே 3 பிளேயர்ஸ் இருக்காங்க, ஜோஸ் பட்லர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், வில் ஜாக்சன். போயிடுவாங்கல்ல. நான் வந்து டாஸ்ல வந்து என்ன நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க பவுலிங் எடுக்கணும்னு. நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 190-200+ எடுத்து ஒரு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை கொடுக்கணும் இங்கிலாந்துக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாலுமே யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் மாறுபடுறீங்க. பட் பார்ப்போம் இன்னைக்கு நைட் எப்படி நடக்குதுன்னு. ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்துக்காக. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.